Hi viewers, welcome to Thiru Rangoli flowers. நாம இன்னைக்கு ஈஸியான முறையில் எப்படி பின்னல் மெத்தட் கட்டலாம்னு சொல்லி பார்க்கலாமாங்க. நான் சின்ன நந்திய வட்டம் பூ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி ஒரே பக்கம் மட்டும் வச்சுக்கலாம். ரெண்டு பூ எடுத்துக்கிறேன் முதல்ல. அதை நார்மலாக பூ கட்டுறாப்புல கட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே பூ எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பூ பக்கத்தில் ஒரு பூ வச்சுட்டு அதில் பக்கம் இருக்கிற ஒரு பூவோட காம்பையும் மொட்டையும் சேர்த்து நார்மலாக பூ கட்டுற மெத்தடில் கட்டிக்கலாம். அடுத்து அது பக்கத்தில் இன்னொரு பூ, அதையும் அடி பக்கத்தில் காம்போடு சேர்த்து மேல் பக்கத்தில் மொட்டோடு சேர்த்து நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். இந்த முறை ஃபுல்லுமே இதே மாதிரி தான் வச்சு கட்ட போகிறோம். இந்த ஒரே ஸ்டெப் தான் நம்ம பூ கம்ப்ளீட் பண்ணுற வரையிலும் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு ரெண்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் எல்லாம் ஒன்று தான் வைக்க போகிறோம். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறதோட சேர்த்து நாட் பண்ண போகிறோம். காம்பை சுற்றிட்டு மொட்டை சுற்றி நாட் பண்ணிட்டோம். அடுத்தும் அதே போல் தான் ஒரு பூ எடுத்து வச்சுட்டு காம்பை சுற்றிட்டோம், மொட்டையும் சுற்றிட்டோம். அடுத்து முன்னாடி பக்கம் அப்படி இருக்கும், பின்னாடி பார்க்கும்போது அந்த பின்னல் மெத்தட் கரெக்டாக இருக்கும். முன்னாடி பக்கம் ரெண்டு கோடு வர்ற மாதிரி வரும். அடுத்து ஒரு பூ காம்போடு சுற்றிட்டு மொட்டோடு சேர்த்து கட்டிட்டோம். ஒரே பூ காம்போடு சுற்றிட்டு மொட்டு மேலே சேர்த்து கட்டிட்டோம். இந்த மெத்தட் ஃபுல்லுமே இந்த ஒரே ஸ்டெப் தான். ஒரு பூவை வச்சு முன்னாடி வச்ச பூவோட காம்பை சேர்த்து மொட்டோடு கட்டுறது தான். நான் இந்த வீடியோவுக்கு எண்டில் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் ஒரு கொஞ்சம் தூரம் கட்டிட்டு காமிக்கிறேன். லாங்காக கட்டுற வரலையும் இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது முன்னாடி பக்கம் பார்க்கும்போது ரெண்டு லைன் வர்ற மாதிரி இருக்கும். பேக் சைடு திருப்பினா பின்னல் மெத்தட் இருக்கிற மாதிரி தெரியும். நான் வந்து டார்க் கலர் நூல் எடுத்திருக்கேன். இது கட்டும் போது கொஞ்சம் டார்க் கலர் நூல் எடுத்துக்கிட்டால் அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போவே அழகாக வந்துடுச்சு. நான் கம்ப்ளீட்டாக கட்டிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வச்ச பூவோட காம்பையும் சேர்த்து மேலே இருக்கிற மொட்டையும் சேர்த்து கட்டிட்டோம். நான் வந்து இதுக்கு ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை பூ இருக்குன்னு சொல்கிறேன். 90 பூ வச்சாங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து அழகாக ஃபார்ம் ஆகிடும். நம்ம மேற்கொண்டு இல்லை எனக்கு பெரிய சர்க்கிளாக வேணுன்ற போது இன்னும் ஒரு 10 பூ எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இல்லை சின்னஸ் வேணும்னாலும் நம்ம பூவை குறைச்சிக்கலாம். இப்போ ஃபைனலாக கட்டி முடித்தாச்சு. எனக்கு போதுன்ற அளவு கட்டிட்டேன். நான் இதில் 90 பூ வச்சுருக்கேன். கட்டிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நாட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நாட் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன். இதே போல் முன்ன போட்ட நாட் மாதிரியே அது மேலே இன்னொரு நாட் போட்டுக்கும் போது ஸ்ட்ராங் ஆகிடும். எனக்கு ஃபைனலாக பின்னல் மெத்தடில் ஒரு சர்க்கிள் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.